சூர்யா அடுத்த அரசியலுக்கு வரலாம். கூட்டணி கட்சிகளோட ஆதரவே தேவையில்லை விஜய்க்கு. திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை பயன்படுத்துறாங்க அவங்க. திமுகவும் அதிமுகவும் ஏன் கூட்டணி? திமுக இருக்கிற கூட்டணியை உடைக்கிறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா உறுதியோடு இருந்தேன். இப்போ இன்றைய சூழ்நிலையில் இந்த கூட்டணியை காப்பாற்றுறதுக்கான சக்தி என்கிட்ட இல்லைங்கிற. விஜய் இந்த கதவை திறந்து வச்சிருந்தாரு, யார் வேணாலும் கூட்டணிக்கு வாங்கன்னு. திமுக நிர்பந்திச்சுன்னா போக வேண்டியிருக்குதுல்ல, ஏன் போகல? இன்னைக்கு இதை ஏன் வைகோ பேசுகிறார் என்றால், தாவேக்காவோட ஆஃபர் ரொம்ப பெருசு. அவர் செஞ்சதுங்கிறது குதிரை பிறந்தா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாவேக்கா இவங்களெல்லாம் மதிக்கவே இல்லை. திமுக செய்த சாதனைகள், திமுகவுடைய ஓட் பேங்க் 1.5 கோடி பேருக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க சார் இந்த எலெக்ஷனில். இந்த கட்சியை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் எதிர்கட்சி. திமுக தோற்றதுனால திமுக அழிஞ்சிடாது. ஆனால் ஜெயிச்சு வர்றவங்களால தமிழ்நாடு அடையக்கூடிய சேதங்கள்ங்கிறது சாதாரணமானதில்லை. அடுத்து வரப்போகிற மாதங்களில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கலைஞர் பண்ணாத ஒரு விஷயத்த ஸ்டாலின் பண்றாருப்பா. கூட்டணி கட்சிகள் இத்தனை நாள் ஒரு ஒற்றுமையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. கலைஞர் அவர்கள் 2004 அமைஞ்ச கூட்டணி, 2006 அமைஞ்ச கூட்டணி, 2009 அமைஞ்ச கூட்டணி, மூன்றுமே வேறு வேறு. 2004 2006 கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிக்கலாம், சிமிலராக தான் இருந்தது. வைகோ மட்டும் வெளியில் போனார் அப்படின்னு. ஆனால் கூட்டணி இத்தனை வருஷம் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னு சொன்னீங்க. கூட்டணி கட்சிகளே உங்கள் மேலே குற்றம் சுமத்திட்டு இப்போ வெளியில் போகிறாங்கல்ல, விஜய் அவர்களோட சந்திக்க போகிறாங்கல்ல. அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு கால் ஃபார் விஜய் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. 2024 விக்கிரவாண்டியில் அங்கேருந்தே கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாருக்குமே, அதாவது திமுக பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியை பற்றி பேசவே இல்லை, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னாங்க. ஏடிஎம்கேட ஸ்டாண்டே அதுதான். ஆனால் 2026 தேர்தல் வரைக்கும் எதற்காக அவங்க கூட்டணியில் நீடிச்சாங்க? விஜய் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்துருச்சு இல்லையா? தாராளமாக போகலாமே. திமுக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்து பங்கு ஏற்றுக்கலைன்னு. அப்புறம் சில குறைகளை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தராக நீங்கள் எடுத்துங்க. எலெக்ஷன் முடியுது, ரிசல்ட் வருது, அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் நான் தலைவரை பார்க்குறதுக்காக நான் அறிவாலயம் போயிருக்கேன். மே 6ஆம் தேதி போயிருக்கப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நான் திமுகவோட முக்கியமான நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறோம். 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் யாருமே உள்ளே போக முடியல. உள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவன் இருக்கார், வைகோ இருக்கார், அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி கட்சி இந்தியன் முஸ்லீம் லீக் தலைவர் இருக்கார். எல்லாம் உட்காந்து தலைவரோட உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி, என்ன இவ்வளோ நேரம், தேர்தல் தான் முடிஞ்சு போச்சு இல்லை, என்ன தலைவர்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க? எனக்கு ஒரு ஷூட் வேறு இருந்தது கலைஞர் டிவியில். சரி, எப்போ தான் அவங்கெல்லாம் வெளியே வருவாங்க, நம்ம தலைவரை போய் பார்த்துட்டு நம்ம போவோன்னு பார்த்தோன்னா 2 மணி நேரம் இது பண்ணுறாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் வரல. காங்கிரஸ் அன்றைக்கே போயாச்சு, முந்தின நாளே போயாச்சு. செல்வப்பிரந்தகை மட்டும் தனியாக பார்த்தாரு பார்த்தீங்கன்னா. மற்றபடி காங்கிரஸ் அவங்க எம்எல்ஏக்களும் வரல, யாரும் வரல. ரைட், இவங்க எல்லாம் வந்தாங்க. திமுக தான் பார்த்திங்கன்னா கூட்டணிலேருந்து வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ குறைகள் இருந்ததுன்னா தலைவர் ஏன் பார்த்தாங்க? ஏன் அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச வரைக்கும்? அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி, நம்ம தேர்தல் தோல்வினால் இந்த கூட்டணி உடஞ்சிடாது. இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் தலைவர்கிட்ட ஆத்மார்த்தமாக பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம், ஒரு அப்படி தானே நினைப்பேன் நான். பார்த்தீங்கன்னா நீங்களே இருந்தாலும் அப்படி தானே நினைப்பீங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தேதியும் அவங்க அப்படி தான் சொன்னாங்க, ஆதரவு தெரிவிச்சு. ஆனால் இவங்க கவர்னர்கிட்ட போய் விஜய் ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. ஒரு எங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கையோட பெரும்பான்மை இடம் இருக்குன்னு, 120 இருக்குன்னு. ஆனால் லெட்டர் கொடுக்கல. எந்தெந்த கட்சி, அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்த லெட்டர் கொடுக்கல. அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம், எந்த நம்பிக்கையில் இவங்க போய் சொல்கிறாங்கன்னு, வாய்மொழியாக இவங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். வெளியே சொல்ல முடியல. அது என்ன சும்மா போய் சொல்ல மாட்டாங்களே எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு. லெட்டர் தர்றேன், நாளைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றேன்னு திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி போய் அங்கே சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு அரசியல் அனுபவமின்மை காரணமாக அங்கே போய் சொல்லிட்டாங்க. இவங்களுடைய அரசியல் அனுபவமின்மை காரணமாக வாய்மொழியாக ஒரு உத்தரவு கொடுத்தாலும், வாய்மொழியாக ஒரு ஆதரவு பெற்றுக்கிட்டு கடிதம் இல்லாமல் கொண்டு கொடுக்குறாங்க. கவர்னர் அதை ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம்தான் இந்த அரூபத்தினுடைய ஆட்டங்கள்லாம் ஆரம்பமாகுது. என்ன ஆட்டம்னா,
ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் பண்ணுறாங்க. மூவ் ஆன் பண்ணால் காங்கிரஸ்க்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுக்குறேன்னு ஆஃபர் பண்ணோன்னே பிசிகா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதட்டம் வந்துடுச்சு. காரணங்களை தேடுறாங்க இங்கேருந்து போகிறதுக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணியிலேருந்து இவங்க போகிறதுக்கு என்ன ரீசன் இருக்குது? இவங்க சொல்கிற ஒரே ரீசன் என்னென்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்கன்னு என்ன ஆதாரம் இருக்குது? எந்த கட்சி சார்ந்த நிர்வாகி யார்கிட்ட பேசினாங்க? யாரையாவது ப்ரெஷர் பண்ணாங்களா? ஒரு கட்சியில் வந்து பலவிதமான உரையாடல்கள் நடக்கும். யாராவது வந்து கம்யூனிஸ்டுகள்கிட்ட வந்து சார் அப்படி ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலுமே ஒரு பத்திரிகையாளர் என்னுடைய பார்வை வந்து அது தவறெல்லாம் கிடையாது. சிவசேனாவும் காங்கிரஸும் அப்போ பிஜேபி கூட இருந்தது தான் சிவசேனா, அதுதான் காங்கிரஸ் போடுச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு நேர்மை இருந்தால் அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தராக காரணம் சொல்கிறாங்க. இதாவது அவங்க அங்கே கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பமாகுது. 11-12 இந்த நிறைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த பேச்சு நீங்கள் வந்து இப்படி ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு நோ சொல்கிறது தானே உங்களுடைய ஒரே இது. கூட்டணியை விட்டு போகிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் அதிமுகவும் அப்படி ஒரு கூட்டணியை அமைச்சிருந்ததுன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை சொல்லலாம். திமுக தலைவர் அதை பற்றி பேசியிருந்தால் சொல்லலாம். திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு பேச்சு அடிப்படுது, இப்படியே ஒவ்வொருத்தரும் இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ காசிப்பின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை வந்து முறிப்பீங்களா? இந்த இடத்துல தான் ஆதவர்ஜினா ஆஃபர் பண்ண விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கேபினெட் தானே ஆஃபர் பண்ணாங்க, வேற இல்லை. அதற்கு மேலே பல விஷயங்கள் இருக்கலாம், நான் அதை பற்றி அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சடன் சொல்லும்போது திருமாவளவனை நீங்கள் சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். திருமாவளவன் வந்து நான் சிறுமைப்படுத்தலை. இப்போ திருமாவளவன் என்ன அவர் அதுதான் ஃபீல் பண்ணி இப்போ நான் ஒன்று சொல்ல, நேற்று திருமாவளவன் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? நான் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக, திமுக இருக்கிற கூட்டணியை உடைக்கிறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா உறுதியோடு இருந்தேன். ஆனால் இப்போ இன்றைய சூழ்நிலையில் இந்த கூட்டணியை காப்பாற்றுறதுக்கான சக்தி என்கிட்ட இல்லைங்கிறாரு. அந்த சக்தி எங்கே போச்சு? அவர் எதை சக்தின்னு குறிப்பிட்றாரு? தான் கட்சி உறுப்பினர்களே, தான் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளே தனக்கு வந்து தன்னுடைய பேச்சை கேட்குறேன்னு சொல்ல வர்றாரா? ஏன் அந்த சக்தி இல்லாமல் போச்சு? அவர் அதானே சொல்கிறாரு, எனக்கு கேபினெட்குள்ளே போகிறதுக்கு விருப்பம் இல்லை, கட்சியில் பெரும்பாலான நிர்வாகிகள் போகணும்னு சொல்லி. இல்லை, இங்கே வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். திருமாவளவன்னா ஒரு டால் லீடர் இங்கே. இப்போ திமுகவிலையோ அதிமுகவிலையோ ஒருத்தர் இப்படி செய்ய முடியுமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக எடுத்துக்கங்க, இவ்வளோ பேர் எம்எல்ஏ வந்து வெளியே போய் இங்கே போய் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களை எப்படி டீல் பண்ணா? அப்படி போய் சமாதான லெட்டர் கொடுத்தா, அப்படி கோர்ட்டுக்கு போனாங்க. பதவியே பறி போயிடும்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை செட்டில் ஆச்சா இல்லையா? என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இது பண்ணிட்டுருக்கேன். கட்சியோட லீடர், அந்த லீடர்ஷிப், அந்த கமாண்டிங் தான் முக்கியம். இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவர் வந்து பார்த்திங்கன்னா காதர் மொய்தீன் வந்து நீங்கள் பாருங்கள், வந்து ஸ்டாலின் சொன்னா தான் நான் போவேன். மே 5ஆம் தேதி நேற்றும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் அது மட்டும் இல்லை. அப்போ இது வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறது கூட அவர் அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் போய் கொடுப்போம்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க? அப்போ இங்கே என்ன அவங்களுக்கு ஆஃபர் பண்ணப்பட்டுச்சு? வெறும் மினிஸ்ட்ரி பதவி மட்டும்தானா? அதுக்காக ஒரு கூட்டணி நீங்கள் உடைக்கிறது பிரச்சனையே இல்லை, நீடிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கள். நான் கேட்குறது அதுதான். திமுக கூட்டணியில் இதனால நான் போகிறேன்ட்டு, ஆனால் ஆதாரமே இல்லாத ஒரு காசிப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்லை சார், தொடர்ந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு திருமாவளவன் நியூஸ் 18ல் ஆரம்பிக்கிறாரு, அடுத்து பேசுன்முகம் தொடர்றாரு, வீரபாண்டியன் தொடர்றாரு, காதர் மொய்தீன் தொடர்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், இது ஒரு பேட்டர்ன். இப்போ வந்து எப்படி சோஷியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் கிட் மாதிரி வந்து உருவாக்கி அதை பரப்புறாங்களோ, அதே பேட்டர்ன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. செலக்டிவ் நரேஷன் அங்கே செட் பண்ணப்படுது சார். ஆமாம், செலக்டிவ் நரேஷன் செட் பண்ணப்படுது. அது தேச துரோக குற்றமோ இல்லை சட்டத்துக்கு புறம்பான எதுவும் இல்லை. அது வந்து 108 சீட்டு தான் விஜய்க்கு வருதுன்னா போஸ்ட்போல் அலைன்ஸில் 2 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது ஒரு செலெக்ஷன் நரேஷனுங்கிறது இதாக இருக்குல்ல. இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கொண்டு நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா ஒரு இது போடுறாரு, வீடியோ போடுறாரு. காரில் போகையில் காரில் போயிட்டு காதுகளையே நம்ப முடியல, ஒரு அதிர்ச்சியான செய்தி வர இருக்குதுன்னு. நாங்கள் கட்சிக்குள்ளே இருக்கோம், நிர்வாகிகள், நாங்கள் எப்படி எதையுமே கேள்விப்படல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நரேஷனை அவர் அப்படியே மீடியாவில் இது பண்ணுறாரு, ஃப்ளோ பண்ணுறாரு. அப்புறம் வந்து கோலப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிண்டில் வந்துட்டு அதை எழுதுறாரு, வந்துட்டு திருமாவளவன் முதலமைச்சர் இந்த மாதிரியெல்லாம் எழுதுறாங்க. இது எல்லாமே நடக்காத ஒன்று நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று,
2 கட்சிகள் அப்படி பேச்சுவார்த்தை ஒருவேளை நடத்தினா அதில் என்ன பாவக்காரியம் அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு புரியலை. இப்போ வந்து அதிமுகவோட விசிகா கூட்டணியில் இல்லையா கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைகோ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோடவே கூட்டணியில் இருந்திருக்காரு. ஏன்னா அதாவது மோடியை வந்து வெண்டாடி பெரியார்னு அழைச்சார் 2014. ஏன்னா 2014 வந்து அழைச்சார் வந்துட்டு. இவங்க எல்லாரோடவும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, திமுகவோடவும் இருந்திருக்காங்க. அப்போது எதிர்க்கட்சி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாதுன்னு இவங்க நினச்சாங்கன்னா, அடிப்படையான விஷயம் தங்களுக்கு இப்போ கிடைக்கிற ரோல் இல்லாமல் போயிடும்னு நினச்சாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். ஆனால் எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எங்கள் மீது நீங்கள் ஒரு சார்ஜை வைங்க, நீங்கள் வந்து கொள்கை விரோதமாக இதெல்லாம் பண்ணோம் இன்னைக்கு வந்து சொல்லப்படுது என்னன்னா பிஜேபியும் திமுகவும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருமாள் மணி இன்டைரக்டா ட்விட்டர்ல ஒரு நாள் போட்டாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் மத்திய இணையமைச்சராக போறாங்க, மத்திய அமைச்சராக போறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெருமாள் மணி போன்றவர்கள் வந்து ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காகவோ பேசுகிறவங்க, பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்கவங்க, அவங்க பலவிதமான வதந்திகளை பரப்புவாங்க. ஆனால் ஒரு அரசியல் சூழலில் நீங்கள் ஒரு வதந்திகளின் அடிப்படையில் ஒரு கட்சி ஒரு கூட்டணி முடிவுகளை எடுக்குமா? இப்போ ஒருவேளை பிஜேபி கூட திமுக போயிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் சந்தேகப்படலாம்ல, விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோடி வந்து பிரதமர் வாழ்த்து தெரியும், அமித்ஷா வந்து வாழ்த்து சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததில்லை. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவையில் வந்து திருமாவளவன் இடம்பெறதுக்கான ஒரு முயற்சி நடக்குதா, பிஜேபியோட உங்கள் கூட்டணியில் போகிறாங்களா அப்படின்னு நான் எழுதுறேன்னு வச்சுங்க. என்னங்க ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்காக வந்துட்டு இதெல்லாம் சொல்லுவீங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் நீங்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் ஒரு கட்சி தலைமை இருக்குது, ஒரு கூட்டணி தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பல விஷயங்களோட 8 வருஷத்தில் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பிரயாணத்தில் எங்கே தடை வந்தது? ஒரே ஒரு தடை தான் வந்தது. விஜய்ங்கிற ஒரு புதிய சக்தி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைச்சிட்டார். அவருக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு சில பலன்கள் இருக்குன்னு நினச்சாங்க. அதுக்காக அரசியல் அநாகரிகத்தினுடைய எல்லைக்கே சென்றவர்கள்லாம் வந்து இன்றைக்கி திமுக மீது பழி போட்டுட்ருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களே கேட்குறாரு, எங்ககிட்ட சொல்லிட்டு போனீங்க, ஆதரவு கொடுக்கறது தான் சொல்லிட்டு போனீங்க, ஆட்சியில் பங்கு எடுக்கிறத பற்றி ஆதரவு தெரிவிக்கலன்னு கேட்குறாங்க. ஒரு கடைக்கு போனால் போகிறேன்னு தானே சொன்னீங்க, ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அவர் இல்லை, அடிப்படையில் ஒரு விஷயம், பல சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை இல்லாத ஆட்சிகளுக்கு ஒன்றிய அரசிலே கூட வெளியே இருந்து சில கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுப்பாங்க. எதுக்காக? கவர்னர் ஆட்சி வந்துருக்கிற ஒரு பெரிய சூழ்நிலையை இங்கே உருவாக்குனாங்க. கூட்டணி கட்சிகளோட ஆதரவே தேவையில்லை விஜய்க்கு. 95 உறுப்பினர்களோட கலைஞர் வந்து ஆட்சி பண்ணார் 5 வருஷம். 108 வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் வந்து விஜய் அவர்களால் ஒரு பெரும்பான்மை இல்லாத ஆட்சியை நடத்த முடியும் சட்டப்படி. ஆனால் கவர்னர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா 118 கொண்டு வந்தால் தான் அதே ஒரு ட்ரிக்கு தான் வந்துட்டு. ஏன்னா திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை பயன்படுத்துகிறாங்க அவங்க. இவங்களும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இல்லை சார், லாஸ்ட் வீக் வரைக்கும் சண்முகம் விசஸ் திமுகன்னு இருந்தது, இப்போ வைகோ விசஸ் திமுகன்னு மாறிடுச்சு. இல்லை, அதாவது ஏன்னா அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை உங்க மேல நிர்பந்திக்கிறாங்க, இந்த சின்னத்தை தான் நிக்கணும். காலையில் கூட முரசொலி நச்சு பாம்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க சார். கேளுங்க, இன்னைக்கு காலையில் நான் கூட ஒரு கடுமையான கட்டுரை நான் முரசொலியில் எழுதியிருக்கேன் வைகோ பற்றி. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சின்னத்தில் போட்டிடணும்னு கேட்குறதுங்கிறது அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ ஒரு உதயசூரியன் சின்னத்தில் ஒருத்தர் போட்டிடுறதுக்கும் ஒரு கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தில் போட்டிடுறதுக்கும் களம் கடுமையாக இருக்கிற போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சஜஷனை கொடுக்குறோம். ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா 2016 அந்த எலெக்ஷனில் அவங்க கூட்டணியே இல்லாமல் ஜெயிச்சாம்பாங்க. இல்லை, நிறைய சிறிய கட்சிகள் எல்லாருமே வெற்றிலையில் தான் போட்டிட்டாங்க. அன்றைக்கி இந்த பிரச்சனையெல்லாம் வரவே இல்லையா, ஜெயலலிதா நிர்பந்திச்சாங்க, குடும்பப்படுத்தினாங்க அப்படிலாம் யாரும் சொல்லலையா. அவங்கவுங்க இந்த கட்சியை யாராவது தான் இருந்தாங்க. யாராவது அன்றைக்கி சொன்னாங்களா? இன்றைக்கி இதை ஏன் வைகோ பேசுகிறார் என்றால், அன்றைக்கே சொன்னோம், ஒரு இது வந்து உங்கள் சின்னத்துலேயும் நில்லுங்கன்னு சொன்னோம். மதிமுகவோட சின்னத்தில் ஒன்றும் உதயசூரியனில் வைகோ சொன்ன பேட்டி இருக்கு, எடுத்து பாருங்கள். இல்லை நாங்கள் ரெண்டுமே உதயசூரியன்லேயே நிற்கலாம். அவர் இதுவும் சொன்னார், கூட்டணி ஆச்சுங்கிற தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு எல்லாமே பேசினார். எங்களோட ஆதரவே கேட்கக்கூடாதுன்னு சொன்னார். எல்லாரும் போகிறாங்க, இது எல்லாமே சொன்னார். காங்கிரஸை விசிக கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் இப்போ தான் திரும்பவும் சொல்கிறேன், தாவேக்காவோட ஆஃபர் ரொம்ப பெருசு.
நம்ம அப்படி சுருக்கிற முடியுமா? சுருக்கல, இதுக்கு நீங்க ரீசன் சொல்லுங்க ஒரு பத்திரிகையாளர். ஏன்னா அவரும் சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல வைகோ இப்படி சொன்னாரு, நீங்க சொல்றீங்க இந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஸ்டாண்ட்ல இருந்து சேஞ்ச் ஆனது இன்னைக்கு நேத்து இல்ல, பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு வைகோக்கு. இந்த கான்டெக்ட்ல எடுத்துங்க, அது அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளே பிறழ்வுகளுடைய நிலைப்பாடு தான், நான் அதை சொல்லலை. ஆனால் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு உடனடியாக மாறுறதுக்கு வேற என்ன ரீசன் இருக்க முடியும்? பொலிட்டிக்கல் ரீசன் ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல பெரிய மாற்றங்கள் வந்துருச்சா? இல்ல சார், இவ்வளவு நாள் அதான் சொல்றேன். 19 கணேசமூர்த்தி ஈரோட்ல உதயசூரியன், சரி இப்ப நாங்க ஒண்ணுமே இல்லைங்க, 21ல 4 பேர் ஜெயிக்கிறாங்க. அப்பெல்லாம் நீங்க ஜெயிச்சீங்க, உங்களோட இருந்தாங்க, பிரச்சனை இல்ல. அதாவது நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அவர் வேற கூட்டணிக்கு போயிட்டாரு. ரெண்டாவது வெற்றி பெற்ற அவரை எங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு எங்க பக்கம் நாங்க இழுக்கல. அவர் 2019 ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு அவர் வந்துட்டு, சரிங்களா? அந்த கான்டெக்ட் இதுக்கும் ஒன்றும் கிடையாது. இப்போ வெற்றினால வந்து எல்லாரும் எங்கே வேணாலும் போகலான்னா, இப்போ பிஜேபி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்போ அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ 23 24 எம்பிக்கள் இருந்தாங்க. திமுக போய் பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நான் உங்கள் கூட்டணியில் இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கிடுவீங்களா? அன்னைக்கு அப்படி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்க இருந்திருக்கும், பெரிய பார்ட்டி. ஏன் திமுக போகல வந்துட்டு? எங்களை யார் எடுத்துருக்க முடியும்? இந்த கட்சியெல்லாம் கழட்டி விட்டுட்டு, இல்லை நாங்கள் நாட்டில் வந்து ஒரு நிலையான ஆட்சி தான் அமையணும் அப்படின்னு விரும்புகிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. என்ன அப்போ என்ன மக்கள் மோடிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த எலெக்ஷனில். அல்ல, அதுதான் சொல்கிறேன். அப்படி பார்க்குறப்போ வந்து வைகோவோட இந்த ஸ்டாண்டை நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிர்பந்திச்சாங்கன்றாங்க. அன்னைக்கு வைகோ இது விஜய் இந்த கதவை திறந்து வச்சுருந்தாரு, யார் வேணாலும் கூட்டணிக்கு வாங்கன்னு. திமுக நிர்பந்திச்சுன்னா போக வேண்டியிருக்குது தானே, ஏன் போகலை? நீங்க என்ன எங்களுக்கு ஏதாவது பாண்டு பத்திரம் எழுதி கொடுத்தீங்க? எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி விஜய் என்கிட்ட கேட்டார். இது வந்து என்னன்னா இந்த ஒரு விஷயத்துக்கான வைகோ இப்ப வந்து இப்ப சபாநாயகர்கிட்ட முறையிடுமா இது தொடர்பு? இல்ல, அதாவது இது சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கட்சி முடிவு பண்ணும். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்றப்ப எல்லாரும் கொதிச்சாங்க, இங்க எப்படி அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்கன்னு. இன்னைக்கு அவங்க கூட்டணிக்கு போயிட்ட வைகோவே வந்து சொல்றாரு, அவங்க உங்க 2 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க, இடைத்தேர்தல் அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்றேன். திமுக வேட்பாளர்களை எப்பவோ ஆயிட்டாங்க, எலெக்ஷனுக்கு திமுக மெம்பர் ஆயிருந்தா தான் அவங்க நிக்க முடியும். அவங்க கிளைம் பண்றதுக்கே வைகோக்கு அப்பட்டமான குதிரை பேரன்னு எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க. திமுக என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கு? இல்ல இல்ல இல்ல, இதுல சட்ட ரீதியா என்ன வாய்ப்புகள் இதுல இருக்குங்கிறத ஆராய்ஞ்சு திமுக பொறுத்த வரைக்கும் அதுல லீகல் ஹோல்டு என்ன இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அதாவது பொதுவாக வந்து இந்த கட்சி மாறுதல் இதில் மெயினாக கோர்ட் என்ன பார்க்குதுன்னா மணி வந்து ப்ரைஃப் இருக்கான்னு பார்க்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கா, அதுக்கான சான்றுகள் இருக்கா. இப்போ நம்ம கர்நாடகாலாம் வந்து சில ஸ்டேட்லாம் பார்த்துருக்கோம், பண கொடுக்கல் வாங்கல் மத்திய பிரதேசத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் இது ஒரு புது சூழல். இது எப்படின்னு கேட்டோம்னா, அந்த கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் பிரச்சாரம் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் சொன்னதாக வைகோ சொல்கிறார். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமா ஃபேஸியா நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை இதை ஒரு பிரைமா ஃபேஸியா எடுத்துக்கிட்டோம்னா இப்படி சொல்கிறதுங்கிறது இது ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, இது ஒரு வகையான கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு கீழே இது வருமா அப்படிங்கிறது லீகலாக பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அவர் செஞ்சதுங்கிறது குதிரை பேரம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சட்டம் வந்து நம்ம சொல்கிறதே அது சொல்லாது, அதனுடைய எல்லைக்குள்ளே இது வருதான்னு பார்க்கும். ஏற்கனவே எழுதப்பட்ட சட்டங்களுடைய எல்லைக்குள்ளே இது வருதான்னு பார்க்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் இதை வந்து எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி எதிர்கொள்வோம். நாளைக்கே வைகோ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி சொல்லவே இல்லை, சும்மா சொன்னேன்னு சொல்லலாம் சொல்லுவார். அங்கேருந்து வந்து ஒரு பிரச்சனை செய்தியாளர் கேட்குறாங்க, மக்கள் இதை எப்படி சார் பார்ப்பாங்கன்னா, மக்கள் இதில் தப்பாலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் அவர் எந்த மக்களை சொல்கிறாருன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, மே 11ஆம் தேதி முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. அப்போவே வைகோ அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, தான் ஜெயிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷனாக தான் இருந்தது. பாருங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பணியாட்கள் எல்லாமே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அண்மையில் பேசுகிற விஷயங்களா சந்தோஷப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார் விஜய் வந்த உடனே. இல்லை, அது ஒரு முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருங்கிறது என்ன மிகப்பெரிய விஷயமா என்ன? அதை ஒரு ஸ்பெஷல் விஷயமா சொல்லி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்கிறாரு. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவகாரத்தில் முதல் அடி வந்து தாவேக்காவை கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க விசிகாவையோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கையோ அல்லது இடதுசாரிகளுடைய ஆதரவையோ பெறுறத ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வைகோ ஒருத்தர் நம்பினா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ அல்லது விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ பெரிய அளவில் வந்து எதுக்குமே எதிர்வினை ஆற்றுற மாதிரி தெரியல. இப்போ திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அவருடைய தயாரிப்பாளரை நீங்கள் டெல்லி ரெப்ரசன்டேட்டிவாக போட்டிருக்கீங்களே அது கரெக்டாக அப்படின்னு கேட்கும் பொழுது
அது அவர்களுக்கு ஒரு உரிமை உள்ளது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. இவ்வளவு நாள் மாநில சுயாட்சின்னு பேசின திருமாவளவன் அவர்களே ஜோசியர் நியமனம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு, அது அவருக்கு உரிமை உள்ளதுங்கிறாரு. தயாரிப்பாளரை டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவாக போடுறதுலேயும் தவறு இல்லைங்கிறாரு. இப்போ என்னன்னு கேட்டாங்கன்னா இதில் என்ன அடிப்படையான ஒரு புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தாவேகா இவங்களெல்லாம் மதிக்கவே இல்லை. அப்படி மதிச்சிருந்தா எஸ்பி வேலுமணியை பார்த்து, ஏன்னா இப்போ தான் கம்ஃபர்ட்டாக ஒரு இதில் இருக்காங்கல்ல, மெஜாரிட்டி ராஜினாமாக்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க என்ன நோக்கம்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் வரைக்கும் இந்த 2 எம்எஸ்சி இடமும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் கட்சித்தாவல் தடை சட்டமும் அந்த 2 எம்எல்ஏக்களும் மதிமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட அந்த 2 எம்எல்ஏக்களுமே வைகோ பேச்சை கேட்க முடியாதுன்ட்டாங்க. ஒருத்தர் திமுகவுக்கே வந்துட்டாரு, இன்னொருத்தர் நான் மதிமுகவில் இருந்தாலும் நான் எம்எல்ஏ தான் தொடர்வேன்ட்டாரு. அவங்களுக்கு வாய்ப்பை பற்றி ஒரு கேள்வி வந்துருச்சு. இல்லை, அதனால வராமல் இருந்திருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஏன் அப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க? ஒரு தலைவர் இப்போ மற்றவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் என்ன வெற்றி வாய்ப்புன்னு பெருசாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்துச்சா? அது கிடையாது. என்ன பிரச்சனைன்னா, வைகோவை அவங்க 2 பேரும் மதிக்கவே இல்லைங்கிறது தான் அதனுடைய விஷயம். வைகோட அரசியல் அந்த 2 எம்எல்ஏக்களும் மதிக்கலை. இந்த குதிரை பேரத்துக்கு நம்ம ஒரு பாடைக்காயாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க. வைகோ டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் அங்கே போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு வர்றாரு. யார்கிட்ட வந்து தாவேக்காவில் போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு வர்றாரு, நான் 2 பேர்த்தையும் ராஜினாமா பண்ண வந்து கூப்பிட்டு வர்றேன்னு. ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டதுனால காங்கிரஸ் மாதிரியே விசிகா மாதிரியே போய் மினிஸ்டர் இடம் பெற முடியல. சரி, இந்த இடத்தையாவது காலி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன உத்தரவாதம் இருக்குது? நாளைக்கு வந்து இந்த இடங்களையே அவங்க மதிமுகவுக்கு கொடுப்பாங்க, அல்லது ராஜினாமா பண்ண அந்த எம்எல்ஏக்கள் கொடுப்பாங்க. நாளைக்கே வந்து தாவேக்கா ஒரு முடிவெடுக்கலாம், நாங்கள் தான் எல்லாத்துலேயும் போட்டியிடுவோன்ட்டு. அவங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேம்பிளிங்காக பார்க்குறாங்க. மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்கல்ல, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க இந்த காலி இடங்களில் நின்று யார் தயவும் இல்லாமல் ஒரு மெஜாரிட்டிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இடைத்தேர்தலில் இப்படி ஒரு வெற்றியை பெற்றுடலாம், இதே இந்த தேர்தல் வெற்றி மாதிரியே பெற்றுடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முதல் செக் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணி ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ண மாதிரி மதிமுக எம்எல்ஏக்களை ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சாங்க. அதுக்கு முதல் செக்கை வந்துட்டு திமுக வச்சுருக்கு. திமுக உதயசூரியன் சின்னத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வச்சுருக்காங்க. இன்னொன்று, வைகோவுடைய அரசியலுங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் அது தோல்வி அரசியல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இறுதி கேள்வி சார், திமுகவுக்கு நீ என்னதான் எதிர்காலம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு தான் எதிர்காலம் இருக்கு. நான் அந்த விஷயங்களும் திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நான் போகல. ஆனா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அண்ணாமலை மாதிரி ஒரு புது பிளேயர் வர்றாங்க, சூர்யா அடுத்த அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு அவங்க நற்பணி இயக்கத்திலேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது புது புது பிளேயர் வரும் பொழுது ரீஜனல் பார்ட்டிஸ் அதோட இருப்பை தக்க வச்சுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கூட்டணி கட்சிகள் இப்போ யாருமே இல்லை சார். ஒரு இந்தியா முழுக்க இருக்க அரசியல் ஒரு கட்டத்தில் என்னாச்சு, மோடியை விட்டால் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. பல மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஜெயிச்சு வர்றாங்க மோடியோட வேவை தாண்டி. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவினுடைய கட்சி கட்டமைப்பு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதிமுகவில் இவ்வளோ பெரிய பிளவு சிதைவு எல்லாம் ஏற்படுது. இப்போ விசிகாவில் வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரிகளே வந்து விசிகாவில் வந்து கட்சி மேலே தனக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லைங்கிற நிலையில் வந்து திருமாவளவன் பேசுகிறார். எலெக்ஷனில் யாரும் வேலை பார்க்கல அப்படின்னு. இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரிகளில் முத்தரசன் ஒரு குரலில் பேசுகிறாரு, வீரபாண்டியன் வேற குரலில் பேசுகிறாரு, சண்முகம் இன்னொரு குரலில் பேசுகிறாரு, வேற பேசுகிறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட நிலை ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு தலைவர், ஒரு இயக்கம் அப்படி பார்க்குறப்போ இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவில் மிக உறுதியாக ஃபோகஸ்டாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக. ஆனால் யங்கார்ட்ஸ் யாருமே இல்லை, பொறுப்புக்கு வர முடியல திமுகவில் அப்படிங்கிற ஒரு குறைய சொல்ல. இன்னைக்கு அந்த பிரச்சனையை சரி, யங்கார்ட்ஸ் ஓல்ட் கார்ட்ஸ், அதாவது திமுகவில் அதே பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இன்னைக்கு அதை சரி செய்வதற்காகத்தான் இன்றைக்கு திமுக தலைவரும் சரி, அதே போல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி மிகப்பெரிய முடிவுகளை இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து இளைஞர்களை பெருமளவிற்கு பொறுப்புகளுக்கு கொண்டு வராது, புதியவர்களை அந்த அளவிற்கு வந்தாங்க நிறைய பேர், ஆனால் கொண்டு வர வேண்டிய அளவிற்கு அவர்கள் வர முடியாத அளவுக்கு ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் கட்சியினுடைய எல்லா விவகாரங்களையும் கவனிச்சிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் அவரை தூக்கி வச்சுட்டு இன்னொருத்தரை கொண்டு வர முடியாது. ஆனால் கூட அந்த படிப்படியாக மேலே வர்ற இந்த வேகத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கட்சியிலே இருந்திருக்கு, வெளியே இருந்திருக்கு. இன்றைக்கி அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் திமுக இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு. திமுக செய்த சாதனைகள், திமுகவுடைய ஓட் பேங்க் 1.5 கோடி பேருக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க சார் இந்த எலெக்ஷனில். இந்த கட்சியை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் எதிர்கட்சி.
என்ன நாங்கள் தான் எதிர்க்கட்சி இன்னைக்கு. திமுக 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்ற அதிகபட்ச சீட் இதுதான். இல்லை அதுதான் சொல்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவு என்பது எதிர்பாராத ஒன்று. இதை நாங்கள் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஒரு புதிய காலம் உருவாயிருக்கு. தனித்திருந்தா அவங்க 35% ஓட்டு வாங்கியிருக்காங்க இல்லை சார்? அதுவும் இல்லை நான் அது என்ன விஷயம்னா, மக்கள் தீர்ப்பை நான் கொச்சைப்படுத்த விரும்பலை, குறைச்சி மதிப்பிட விரும்பலை. அந்த தீர்ப்பு தப்புன்னு தான் சொல்கிறேன். அந்த தீர்ப்புக்கான விலையை மக்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், இந்த ஸ்டேட் கொடுக்க வேண்டியிருக்கும்னு. ஒன்று சொல்கிறேன், 2016 திமுக தோத்துச்சு. இன்றைக்கி இருக்க இதே துரோக கூட்டணி அன்றைக்கி மக்கள் நல கூட்டணியில் இருந்தாங்க. அப்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த வித்தியாசம் எவ்வளோ சின்னதுங்கிறத யோசிச்சு 1.1. அப்போது அந்த ஓட்டை பிரித்ததுங்கிறது அன்றைக்கி வைகோ ஒருங்கிணைத்த மக்கள் நல கூட்டணி. அதனுடைய விளைவை வந்து திமுக அனுபவிச்சதை விட தமிழ்நாட்டு மக்கள் அனுபவித்தாங்க. என்னென்னவோ குளறுபடிகளும் குழப்பங்களும் சீரழிவுகளும் பின்னடைவுகளும் இந்த ஸ்டேட்டுக்கு வந்தது. திமுக தோற்றதுனால திமுக அழிஞ்சிடாது. ஆனால் ஜெயிச்சு வர்றவங்கனால தமிழ்நாடு அடையக்கூடிய சேதங்கள்ங்கிறது சாதாரணமானதில்லை. அடுத்து வரப்போகிற மாதங்களில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி சார், நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.